ஸோ கைஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஸோ எப்படி இருக்கீங்க? நானும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து காமிச்சோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்? ஸோ பார்க்குற புது வியூஸ்க்கு வந்து நம்மளோட ஷோரூம் பற்றி சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்றதையும் வந்து சொல்லிடுங்க. இது வந்து மன்னிவாக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறோம். ஓகே. உங்களுடைய ரிலேட்டிவ் வீடு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அனகாபுத்தூர்ல பண்ணி கொடுத்தோம். அது நல்லா இருந்ததுனால அதையும் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அது நல்லா இருந்ததுனால இந்த வீடை வெயிட் பண்ணி எனக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்குன்றதுக்காக. எங்களுடைய ஆஃபீஸ் வந்து விநாயகபுரம் குளத்தூர்ல எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஓகே. நீங்க ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாம் கீழே கொடுத்துட்றோம், உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டு நேரில் வந்துடலாம். நீங்க சூப்பர் ப்ரோ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல நல்லா பண்ணுறதுனால எங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் அதிகம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஓல்டு கிளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ணி நிறைய வராங்க. இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டும் எங்களுக்கு வராங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சர்வீஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸ் இமிடியேட் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அதனால கிளைண்ட்ஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க எங்களை. ஓகே. ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா வந்து பொழக்குது. ஸோ உள்ளே போயிட்டு இன்டீரியர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஓகே. ஸோ ஓகே ப்ரோ. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? நம்ம முதல்ல பெண்களுக்கு பிடிச்ச கிச்சனை முதல்ல பார்ப்போம். நாங்கள் செஞ்சு கொடுத்த கிச்சனை வந்து முதல்ல பார்ப்போம். வாங்க. ஓகே. மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து கிச்சனுக்காக தான் இருக்கும். ஆமாம். ஸோ இங்கேயுமே அந்த கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடுலர் கிச்சன் தான். ஆமாம், ஃபுல்லாக மாடுலர் கிச்சன். இது சிங்க் ஏரியா. இந்த ஏரியா வந்து சிங்க் ஏரியா. சிங்க் ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸும் அந்த கவரிங் போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து அப்படியே போடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இது கேட்டதுனால நம்ம வந்து அதை கவர் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ரோஸ் கோல்டு ஹை கிளாஸி அண்ட் வென்டிலேஷன் பாருங்க. இந்த மாதிரி வென்டிலேஷன்லாம் யாரும் போட மாட்டாங்க. இது வென்டிலேஷன் பண்ணி மோஸ்ட்லி வந்து வென்டிலேஷன் போடுறது ஷூ ரேக்குக்கு அதுக்கு தான் போடுவாங்க. பட் இங்கே வந்து ஆமாமா சிங்க் ஏரியால போட்டுருவோம், கேஸ் ஏரியால போட்டுருவோம். இது பாருங்க, இது கட்லரி ட்ரே, இது பிவிசி ட்ரே. இது அப்படியே எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. நல்லா இருக்கு. இது சாஃப்ட் க்ளோசர் தான். எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ், எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ். இதுல மேட் போட்டு கொடுத்துருக்குறோம். இதுல இதுவும் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி தொடச்சிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த கார்னர் ஸ்பேஸை யூஸ் பண்றதுக்காக ஸ்விங் கார்னர்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இது வந்து கேஸ் ஏரியா, கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு உண்டான ஏரியா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்விங் கார்னர்னு கார்னர் ஸ்பேஸை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது இப்படி வெளியில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி தள்ளினீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ், உள்ள சாஃப்ட் க்ளோஸ் உள்ள போயிடும். ஆமா, அந்த கார்னர் ஏரியா. ஆமா, இதுல 2 செல்ஃப்ஸ் இருக்கு. ரெண்டையுமே வெளியில எடுத்துட்டு இப்படி கொடுத்துடலாம். சாஃப்ட் க்ளோஸ் உள்ள போயிடும். இது பாருங்க ஆயில் புல்லோட். இதெல்லாம் மாடுலர்ல வந்து அட்வான்ஸ்டா வர்ற ஜெர்மன் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் கிளாஸ் டைப். இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. இப்போ வர்ற அட்வான்ஸ் டைப். இது நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கும். 2 டயர். இது 2 லேயர்ல 2 டயர் வருது. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கேட்டிருந்தாங்க. 304 கிரேட் ஸ்லீக் பிராண்ட்ல போட்டு கொடுத்துருக்குறோம். இது ஆமா, இது மல்டி பர்பஸ் இருக்கு. இது வந்து தாலி பாஸ்கெட் பிளேட்காக இந்த பாஸ்கெட் நாங்க போட்டுக்கிறோம். ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு வந்து டவுட். இப்போ என்னன்னா எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து டிஷ் வாஷர் போடுற மாதிரி செட்டப் வேணும்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதுக்கு உண்டான இட வசதிகள் வேணும், அதுக்கு உண்டான செலவு செய்யணும் கிளைண்ட். ஓகே, அதுதான். இது பாருங்க, இது டபுள் டோரு. இதுல வந்து பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வெஜிடபிள் வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடம் இதுலயும் பாருங்க 4 வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாம் அடிஷனல் சார்ஜ் சொன்னா கிளைண்ட் ஒத்துக்குறாங்க. அதை நாங்க பண்ணி கொடுத்துட்றோம். இது பாருங்க அப்படியே வால் யூனிட். இது ஸ்டோரேஜ் பர்பஸ் பாருங்க. சூப்பரா இருக்கும். எல்லாம் கிளாஸி ஃபினிஷிங் ரொம்ப அருமையா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப டாப்பா இருக்கும். பாருங்க, இதுல பாருங்க கை கீராம இருக்கிறதுக்காக எண்ட் கேப் கொடுத்து நல்ல அருமையா பண்ணிருக்கிறோம். ஆமா, அப்படியே மேல பாருங்க லாஃப்ட். அந்த லாஃப்ட் கவர் பண்ணி பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயம் என்னன்னா எல்லாமே கட் பண்ணி தான் நம்மளோட இதுக்கு வரும் இடத்துக்கு. இங்க இது வந்து ஃபேக்டரி மேட். எல்லாமே மாடுலர். ஃபேக்டரியில இருந்து ரெடி பண்ணி இங்க வந்து ஃபுல்லி அசெம்பிள் பண்ணுவோம். ஃபிட் பண்றது மட்டும் தான். ஆமா ஆமா. இது பாருங்க 2 பக்கம் லாஃப்ட். அப்பா, இன்னும் ஒரு எல்லாமே வைக்கலாம்ல. சரியான ஸ்பேஷியஸா இருக்கும். அப்படியே வரீங்களா? ஓகே. அப்படியே பாருங்க, இது வாஷ் பேஷன். இது வாஷ் பேஷன் வந்து நம்ம வந்து
கவரிங் பண்ணி அதுக்கு ஒரு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஹேண்டில்ஸ்லயும் வந்து நிறைய ஹேண்டில் சூப்பரா இருக்குங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் குவாலிட்டி ஹேண்டில்ஸ் எல்லாமே துருவெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கும். ஹேண்டில் எல்லாம் சூப்பரா இருக்கும். இது பூஜா யூனிட், இது உடன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்குறோம் இந்த பூஜா யூனிட்டை வித் சிஎன்சி டிசைன்ஸ் கட்டிங். சிஎன்சி டிசைன்ஸ் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா அவங்க கடப்பா தான் போட்டிருக்காங்க, உள்ள ஒரு டிராயர் ஒன்று கொடுத்துருக்கோம், படையலுக்காக ஒரு போட்டிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். ஓகே. ஸோ இது வந்து டிசைன் உங்ககிட்ட. ஆமா, நிறைய டிசைன் இருக்கு. எந்த டிசைன் பிடிக்குதுன்னு சொல்றாங்களோ அது கஸ்டமர் எத்தனை நாளும் டிசைன் போட்டு கொடுக்குறோம். ஆமா, இது பாருங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது பாருங்க ஸ்டோரேஜ். இது அப்படியே லாஃப்ட் செம்மையா இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் டிவி யூனிட். ஆமா, அப்படியே வந்தீங்கன்னா டிவி யூனிட் பிரம்மாண்டமா இருக்கு. டிவி யூனிட்ல பாருங்க இந்த பக்கம் லூவஸ் கொடுத்துருக்கோம், ஃபுல்லா லூவஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் லூவஸ் கொடுத்துருக்குறோம். இதுல டிவி இன்னர்ல வரதுக்காக இந்த டெப்த் கொடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்க. அது இல்லாம இது ஒயரிங் எல்லாம் உள்ள போறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பேனல் பண்ணி பண்ணிருக்கிறோம். இது வித் லைட், எல்இடி லைட், ஸ்ட்ரிப் லைட் மாதிரி. ஆமா, கீழே வந்து சுவிட்ச் போர்டுக்காக இங்க வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்குறோம். ஆமா, கீழே ஆமா இதுல 2 டிராயர் கொடுத்துருக்குறோம். இதோட ஹேண்டில்ஸ் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஹேண்டில்ஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்கா. ஏன்னா நிறைய ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா வந்து விக்டரிங் கலெக்ஷன்ஸ். ஓகே, கீழே வந்து பெருக்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே இங்க வாங்க, இது ஸ்டெப்ஸோட கீழ் இடம். இது அதையும் வந்து ஆமா, இது அது வந்து இன்வெர்டர்லாம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ், இன்வெர்டர் வைக்கிறதுக்காக இதை பண்ணி அதுலயும் பாருங்க வென்டிலேஷன் கொடுத்துருக்குறோம். இது வந்து புக் செல்ஃப்ஸ் கேட்டாங்க இந்த இடத்துல. இந்த புக் செல்ஃப்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து கிளாஸ் டோர், இந்த கிளாஸ் டோர் புஷ் பண்ணா இப்படி டோர் வெளியில வரும். புஷ் பண்ண உடனே வெளியில வரும். ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு இதுவை நான் வந்து இங்க தான் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான புஷ் டு ஓபன். இது ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். புஷ் பண்ண உடனே எவ்வளவு தரணும் தள்ளுது பாருங்க. இது குவாலிட்டியா இருக்கிற ஒரு இது அட்வான்ஸ். இதெல்லாம் யாரும் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இங்க யாருமே. இதெல்லாம் கவரிங் பண்ணி ஒரு மைன்யூட்டான விஷயத்தையும் நீங்க வந்து ஹைலைட் பண்ணி அதுல இது பண்ணிடுறீங்க. ஆமா, நல்லா வரணுன்றதுனால தான், நல்ல ஒர்க்மேன்ஷிப் அவங்களுக்கு நல்லா வரணும், யூசேஜ் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு, அதனால நாங்க அந்த மாதிரி பண்றோம். ஓகே, வாங்க அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் பண்ணிருக்கிறோம். அந்த 2 பெட்ரூமையும் அப்படியே வந்துருங்க பாத்து. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது. இதோட லாஃப்ட் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறோம். அது விண்டோக்கு பெல்மெட் பண்ணி வந்து ராடு போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த ராடை பாருங்க, ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே திரும்ப அப்படியே இன்செர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு டைப், இதெல்லாம் யாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த ராடு கூட தெரியாத மாதிரி பெல்மெட் பண்ணிருக்கோம், அதுக்கு பெல்மெட் பண்ணிருக்கோம். அப்படியே வந்து வார்ட்ரோப் பண்ணிருக்கோம், அப்படியே வார்ட்ரோப் பண்ணிருக்கோம், வார்ட்ரோப் கம் லாஃப்ட் பண்ணிருக்கிறோம். அதுவே அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, ஓகே. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு, அது செகண்ட் பெட்ரூம். இது ஃபுல்லா லாஃப்ட் எல் டைப்ல பண்ணிருக்கோம் பாருங்க. கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க, அவ்வளோ அழகா பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் டோர்ஸ் போட்டு ஃபுல்லா லாக் போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ கலர்ஸ்னு பொறுத்தவரை நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் எவ்வளவு? நிறைய இருக்கு, 2000-3000 கலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபினிஷிங்னு பொறுத்தவரையிலுமே இப்போ இது என்ன ப்ரோ இப்போ வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, இதுல லேமினேட் வித் எட்ஜ் பேண்ட். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து ஷார்ப்னஸே இருக்காது, கர்வ்டு டைப்ல இருக்கும், ஷார்ப்பே இருக்காது இதுல. கர்வ்டா இருக்குல்ல. ஆமா, குழந்தைங்களுக்குலாம் ஒண்ணுமே ஆகாது அந்த மாதிரி பண்ணி. ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். இந்த ஃபினிஷிங் எல்லாம் யாரும் பண்ணிட்டுலாம் இல்லை, நம்ம கிளைண்ட்டுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுனால அதை பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஓகே ப்ரோ, இப்போ வந்து இன்டீரியர்ஸ்னு பொறுத்தவரை நம்ம வந்து பண்ணிடுவோம், பட் அதுக்கு சர்வீஸ்னு பொறுத்தவரை எப்படி ப்ரோ கான்டாக்ட் பண்றது? சர்வீஸ் எந்த காலத்துல கேட்டாலும் நான் கிளைண்ட், நம்ம பண்ண கிளைண்ட்டுக்கு எந்த காலத்துலயுமே நாங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார். சில நேரத்துல சில சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், அது நார்மலா பண்ணிட்டு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்குலாம் ஒன்றும் பிரச்சனையே வராது சார். அதெல்லாம் நாங்க பார்த்து கொடுத்துருவோம் சார். 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். சூப்பர் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரோ. அப்படியே பாருங்க, இது வெளியில வந்து அவங்களுக்கு ஷூராக் பண்ணி கொடுத்து அதுலயும் வென்டிலேஷன் வச்சு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஷூராக் இது. ஓகே, உள்ள வந்து செல்ஃப்ஸ்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, சைஸஸும் வந்து நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ், இந்த சைஸ் போதும் உங்களுக்கு.
இங்க வந்து வாஷிங் மிஷின் வருது. அந்த வாஷிங் மிஷின் மேல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக அதுக்கு ஒரு யூனிட் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் பண்ணிருக்கிறோம், வார்ட்ரோப்ஸ் அண்ட் லாஃப்ட். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே இவங்க மைல்டு கலரா வேணும்னு சொன்னதுனால ஒரே கலர் ஒரே தீம்ல பண்ணிருக்கிறோம். பாருங்க இதெல்லாம் லாஃப்ட். அதுவே பாருங்க வெல்மெட் பண்ணிருக்கிறோம். ஸோ கஸ்டமர் வந்து சேமா வந்து விரும்பினால அதே மாதிரி இங்க ஒரு வெல்மெட் பண்ணிருக்கிறோம். ஓகே. இங்க வந்து வார்ட்ரோப் கம் லாஃப்ட் சேம். ஓகே. பட் ஆனா நம்ம வந்து கலர்னு பொறுத்த வரைக்குமே வேற மாத்த சார்ஜஸ் ஏதாவது ஆகுமா ப்ரோ? கீழே ஒரு கலர், அதாவது ஒரு ஒரு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. ஆமா, இவங்க இந்த கிளைண்ட்டுக்கு இந்த எல்லா பெட்ரூமுக்கும் இந்த கலர் தான் வேணும்னு கேட்டதுனால நம்ம இந்த கலரை நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூம். இது இதோட அதே மாதிரி இதோட லாஃப்ட் அந்த எல் டைப்ல பண்ணி கீழே வந்து வார்ட்ரோப் பண்ணி இருக்கிறோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் தான் வந்து கேட்டு உங்ககிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்மளுடைய ஷோரூம்ல வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? நாங்க நிறைய மெட்டீரியல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அக்ரிலிக் பண்றோம், நிறைய இருக்குது. அது ஒண்ணு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபினிஷ் வேணாலும் நாங்க பண்ணிடுறோம். உங்க பட்ஜெட் முதல்ல எங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ல நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே. பட்ஜெட் பிரைஸ் பார்ட் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன மெட்டீரியல் பண்ணணுமோ அதை நான் பண்ணி ஃபினிஷிங் நல்லா பண்ணி சர்வீஸோட உங்களுக்கு வேரண்டியோட பண்ணி கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. இப்போ வந்து கஸ்டமர் இப்போ யோசிக்கிறது என்னன்னா, நம்ம வந்து வெறும் லோ பட்ஜெட் தான் பண்ணுவோமா, இல்லை வந்து ஹை பட்ஜெட்மே பண்ணுவோமா, எப்படி வந்து? லோ பட்ஜெட்டும் பண்றோம், ஹை பட்ஜெட்லயும் பண்றோம். எப்படி கிளைண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீடு சின்னதா இருக்கும், ஒவ்வொரு வீடு பெருசா இருக்கும். ஒரு வீடு பட்ஜெட்ல பண்ணலாம், நல்ல பட்ஜெட்ல பண்ணலாம்னு இருப்பாங்க, பிரீமியமா பண்ணலாம்னு இருப்பாங்க. என்ன கிளைண்ட் கேட்குறாங்களோ அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து சென்னை மட்டும் தானே, அதுவும் கொஞ்சம் பார்க்குற நாங்க வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டம் மட்டும்தான் பண்றோம். ஓகே. ஸோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த 4 மாவட்டத்துல தான் பண்றோம். வெளியில பண்ணணும்னா ஆளுகளை தங்க வைக்கணும், ஃபுட்டு செலவு எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப்பா இருந்ததுன்னா நாங்க அதையும் பண்ணி கொடுப்போம் எங்க இருந்தாலும். ஸோ ஓகே பிரதர், ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தாச்சு, சூப்பராக இருக்கு. இங்கே என்னன்னா உங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ ஒரு கிளைண்ட்டும் என்னுடைய வீடு செய்யற மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். என் வீட்டுல நான் எப்படி செய்யணும் அதே நினைவுல தான் நான் வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் பண்ணி கொடுக்குறேன். அதனால எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நாங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வீட்டு கிளைண்ட் கூட இப்ப நாங்க பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நாங்க அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் எங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ. இதை பார்த்துட்டு வந்து நம்மளை பார்த்துட்டு வர வியூஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல வந்து பண்ணி தருவீங்க வந்து நம்புறோம் ப்ரோ. எங்களுடைய இன்டீரியர்ஸ் நேம் வந்து பிரைம் இன்டீரியர்ஸ். ஓகே. ஆமா, இது டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் எல்லாம் வந்துடும், அதை நீங்க பாத்துங்க. அட்ரஸ் எல்லாம் வரும், பார்த்துட்டு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நிற்கிறாரு ப்ரோ. உங்களோட ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோ. பிகாஸ் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்டீரியர் வந்து இருக்காங்க, பட் நீங்கள் வந்து ஏன் நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணீங்க? ஸோ சார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன ஐடியா வேணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து வீடு தான் காமிச்சோம், அவங்க தான் ஃபுல்லாக ஐடியா இருக்காங்க. அது இல்லாமல் குவாலிட்டி நம்ம வந்து எதுக்கு சொல்ல வேண்டாம், எல்லாம் கிளியராக பண்ணி கொடுத்துட்டு, அது இல்லாமல் ரொம்ப டைட் டைமிங். நாங்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தோம், எல்லாம் வந்து டைமிங் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட் மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. சாரோட ரிலேட்டிவ் வீடு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருந்தது அதை சாரும் பார்த்துருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ என்னோட ஓன் பிரதரோட ஒய்ஃப் வீட்டில் வந்து அங்கே வந்து சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்த்துருந்தோம், எல்லாம் க்ளீனாக இருக்குது. மெயினாக வந்து நாங்கள் அங்கே வந்து எங்கள்கிட்ட என்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் உடனே வந்து
சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் ஏதாச்சும் லாக் ஸ்டக் ஆயிடுச்சு இல்லை இது அங்கே கரையாயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து க்ளீன் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. அது இல்லாமல் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணோம், ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் கிளியராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து உடனே இமீடியட்டாக சாரை கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க, அது வந்து எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க? இப்போ டைம்லாம் ஒன்றுமே இல்லை, 2 நாளில் சூஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் டைம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்க சார், பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் கோட் முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாங்க. சொன்ன உடனே வந்து உடனே இமீடியட்டாக வந்துருச்சு. இமீடியட்டாக வந்து இங்கே இருந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய videos வந்து helpful ஆ இருக்கும். Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ.